இந்த நிகழ்ச்சி ஜாய்ஸ் மயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்களினால் வழங்கப்படுகிறது. நான் உங்களை கேட்கிறேன், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சிந்திக்க தொடங்க நான் மன்றாடுகிறேன். உணர்ச்சி வசப்பட்டு செயல்படாமல் மற்ற எல்லோரும் செய்கிறதை பார்த்து அதை செய்யாதீர்கள். உங்கள் இருதயத்தை பின்தொடர்ந்து பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுங்கள். எங்களிடம் இங்கே சில பொருட்கள் இருக்கிறது. என் செய்தியோடு உபயோகிப்பேன், ஏனென்றால் நான் நிறுத்தப்பட்ட கிணறுகள் பற்றி போதிக்கிறேன். ஆரம்பத்தில் உங்களுக்கு எந்த உணர்வும் ஏற்படாது என்று நான் அறிவேன். ஆனால் இதை சொல்லி துவங்குகிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேலருடைய எதிரிகள் அவர்களுக்கு எதிராக எப்படி சண்டை போட்டார்கள் என்றால், அவர்கள் வந்து கிணறுகளில் கற்களை எறிந்து அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கக்கூடாமல் செய்வார்கள். வேதம் சொல்கிறது, நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஆயினும் உங்கள் கிணறு நிறுத்தப்படலாம். அப்படியானால் நன்மைக்கான எந்த காரியமும் ஏதாவது இருந்தாலும் கடந்து செல்வதில்லை. உங்களிடம் இருக்கலாம், ஆனால் மற்ற யாருக்காவது உண்மையாகவே ஏதாவது நன்மை செய்ய உங்களிடமிருந்து வருவது இல்லை. எனவே நீங்கள் ஒரு நல்ல கற்பனை பெற்றிருக்க வேண்டும். இது கடைசி நிமிடம். எனக்காக 1.5 நாட்களில் இதை சேர்த்து கொடுங்கள். ஆக இதுதான் கிணறு, ஒரு குப்பை தொட்டியை போல இருக்கிறது. இந்த கற்கள் தான் நான் இன்று கற்பிக்கப் போகிற பொருட்கள், குறைந்தபட்சம் எல்லாமே. ஆனால் உங்கள் கற்பனையை 1 நிமிடம் பயன்படுத்துங்கள். உள்ளான மனிதன் இங்கே இருக்கிறான் என்று நினைத்துக் கொள்வோம். ஆக இதை நாம் சொல்வோம். உங்களுக்கு தெரியும், இது ஆழமானதால் இதை என் ஆத்மாவாக ஆக்குகிறேன். ஆத்மாதான் ஆழ்ந்திருக்கிறது, மேலும் அங்குதான் எல்லா நல்ல காரியங்களும் இருக்கிறது. நான் சொல்வது, வாவ், நீங்கள் ரட்சிக்கப்படும் போது கர்த்தர் வைத்திருக்கிற ஒவ்வொரு நல்ல காரியமும் உங்களுக்குள்ளாக பதிவிறக்கப்படுகிறது. மேலும் ஆவியின் கனி உங்களுக்குள் இருப்பது போல அன்பு உங்களுக்குள் இருக்கிறது. உங்கள் ஆவியில் இருக்கிறது. நீங்கள் சந்தோஷமானவர்களாக இருக்கிறீர்கள். ஆனால் இந்த ஆத்மாவை சமாளிக்க வேண்டும். எனவே நம்முடைய ஆத்துமா, நீங்கள் சொல்லலாம், ஆவிக்கும் உலகத்திற்கும் நடுவில் இருக்கிறது. ஆக கர்த்தர் நமக்குள் வைத்திருக்கிற நல்ல காரியங்கள் ஜனங்களை ஆசீர்வதிக்க வெளிவர வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே ஆலயத்திற்கு சென்று கர்த்தரை துதிக்கிறேன் என்று சொல்வது நல்லது. ஆனால் உங்கள் மூலமாக ஜனங்கள் கிறிஸ்துவை பார்க்க முடியவில்லை என்றால் நீங்கள் யாருக்கு எந்த நன்மையையும் செய்யவில்லை. நாம் வேறு யாருக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தாமல் கர்த்தர் நம்மை மட்டும் ரட்சிக்க வேண்டும் என்றால், நாம் வெறுமனே ரட்சிக்கப்பட்டு இவை அனைத்தையும் நாம் குழப்பாத படிக்கு அவர் நம்மை அப்படியே பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டிருப்பார். ஆனால் இங்கு இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு நோக்கத்தோடு இருக்கிறீர்கள். புரிந்து கொண்டீர்களா? உங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அது உங்கள் ஒளி வீசவும் மற்றும் பரிசுத்த ஆவியோடு வேலை செய்யவும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டது முதல் திரும்ப நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து கர்த்தருடன் இருக்க அவருடைய வீட்டிற்கு செல்லும் வரை பரிசுத்த ஆவியோடு வேலை செய்து உங்களுக்குள்ளாக இருக்கும் எல்லா நற்காரியங்களுக்கும் உங்கள் ஆத்துமா மூலம் எதுவெனில் உங்கள் மனம், உங்கள் விருப்பம் மற்றும் உணர்ச்சிகள் வெளிவர, மேலும் இங்கு இந்த உலகம் பார்க்கும்படியாக அவர் உங்கள் ஆத்மாவை சுகப்படுத்தவும் மீட்டெடுக்கவும் அனுமதியுங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று கூட யாரிடமும் உண்மை சொல்ல தேவையில்லை. உங்களில் என்ன வித்தியாசம் என்று அவர்கள் உங்களிடம் கேட்க வேண்டும். ஆமேன். ஆக எதிரி இஸ்ரவேலருடைய கிணறுகளை தடுத்து நிறுத்தினது போல சத்ரு தன்னால் சிறந்ததை செய்து நம் கிணறுகளை நிறுத்த பார்க்கிறான். அவர்கள் குப்பைகளை கிணற்றில் எறிந்தனர். அதையே சத்ரு நமக்கும் செய்ய பார்க்கின்றான். உலகம் மற்றும் உலக வழிகளை பிரதிபலிக்கக்கூடிய அழுக்கை நமக்குள்ளாக எரிய பார்க்கின்றான். அப்படிப்பட்ட திசையில்தான் நாம் போய்கொண்டு இருக்கின்றோம். நீங்கள் தொலைந்து போனவர்களாக எண்ணாதபடி இருக்க ஒரு சிறிய அஸ்திவாரத்தை கொடுக்க விரும்பினேன். ஓடட்டும். உங்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடட்டும். இங்கே இருப்பவர்களிலும் தொலைக்காட்சி மூலம் பார்ப்பவர்களிலும் எத்தனை பேர் வறண்டதாகவும் மேலும் ஏதோ தவறாக இருக்கிறது, நல்ல ஊற்று என் வாழ்வில் இல்லை என்று உணர்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும், நல்ல ஊற்று இருக்கும்போது எல்லாமே சுலபமாகி விடுகிறது. ஒன்று தெரியுமா?
நான் இன்று ஒரு நல்ல பாய்ச்சலில் இருக்கிறேன். நான் சுகமாகவும் எளிதாகவும் உணர்கிறேன். நான் செய்திக்காக போராடவில்லை, ஆனால் அது ஒரு பகுதியானது. ஏனென்றால் நான் அழுக்கையும் கற்களையும் என் ஆத்மாவை விட்டு விலக்கி வைத்துள்ளேன். ஏனென்றால் எனக்கு தெரியும், என் இதயத்தில் மன்னிக்கும் தன்மை இல்லாமல் இங்கு ஏறினால் உங்களுக்கு கொண்டு வரும்படி கர்த்தர் என்னுள் போட்ட அந்த நல்ல வார்த்தைகள், நான் உங்களிடம் பேசலாம், ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் இல்லாமல் கடந்து வரும். மேலும் அபிஷேகம் இல்லாமல் நீங்கள் கேட்பீர்கள், ஆனால் அது தாக்கத்தை ஏற்படுத்தாது. எப்படி இரண்டு வித்தியாசமான ஊழியர்கள் ஒரே வார்த்தையை பிரசங்கிக்க முடியும்? ஒருவரிடத்தில் ஒரு விஷயம் கூட பெற முடியவில்லை, மற்றொருவருடையது உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதாக உள்ளது. ஆக வார்த்தைகள் மட்டுமல்ல, பேசுகிறவர் மேல் இருக்கிற அபிஷேகமே உங்கள் இருதயத்தில் உண்மையான வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் அபிஷேகமானது நிச்சயமாகவே கடவுளிடமிருந்து ஒரு பரிசு. ஆனால் சொல்வதற்கு அவசியமானதும் நீங்கள் இதை சரியான விதத்தில் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். அதற்கு ஒரு விலை கொடுக்க வேண்டும். உலகம் வாழ்கிறது போல வாழ்கிற உரிமை நம் அனைவருக்கும் இல்லை. நீங்கள் உற்சாகமாக இருப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். வேதம் கூறுகிறது, அவர்களிடமிருந்து வெளியே வந்து தனியாக இருங்கள். அப்படி என்றால் நாம் எல்லோரையும் விட சிறந்தவர்களைப் போல செயல்பட வேண்டிய அவசியமில்லை, அல்லது நாங்கள் தொடமாட்டோம், பேச மாட்டோம், அல்லது அவிசுவாசியுடன் சாப்பிட மாட்டேன் என்று இல்லை. ஆனால் இருக்கிற நிலையை நான் விவரித்தால், நாம் அவிசுவாசிகளை சுற்றி இருக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துவ வட்டாரத்துக்குள்ளேயே இருந்து நாம் அவர்களை விட்டு மறைந்து கொண்டால் நாம் யாருக்கும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. ஆனால் நாம் அவர்களுக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த நிச்சயிக்க வேண்டும். அவர்கள் நம்மை தொற்றிக் கொள்ளல்ல. ஆமென். ஆக யோவான் 7:37 மற்றும் 38, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். அது அவர்களுக்குள் இருக்கிறது, ஆனால் அது அவர்களிடமிருந்து வெளியே ஊற்ற வேண்டும். ஆக நான் உங்களை கேட்கிறேன், உங்களிடமிருந்து என்ன வெளியே ஊற்றுகிறது? அது ஜீவனுள்ளதா செத்ததா? கடந்த வாரத்தில் 2 முறை நான் கண்டிக்கப்பட்டேன். 1.5 வாரம். உண்மையில் நான் அதை விரும்புகிறேன். நான் செய்கிற தவறான காரியங்களை கர்த்தர் காண்பிக்கும் போது சந்தோஷப்படுகிறேன். நிச்சயமாக அது என்னை குறித்து தவறாக எண்ண வைப்பது இல்லை. கர்த்தரின் கண்டிப்பு அவருடைய அன்பின் ஒரு அடையாளம் என்று உண்மையாக நான் புரிந்து கொள்கிறேன். அவர் என்னை அப்படியே தனியாக விட்டுவிட்டு என் வாழ்வில் உள்ள சிக்கல்களுக்கும் குழப்பங்களுக்கும் குருடாய் இருக்க விடாததற்காக மிகவும் நன்றி. ஆகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தவறாக உள்ள ஒன்றை காண்பித்தால் நீங்கள் குற்றவாளியாக உணர தேவையில்லை. நீங்கள் அவரோடு உடன்பட வேண்டும். வெளிப்படுத்தியதற்காக நன்றி சொல்லுங்கள். நீங்கள் மாற்ற உங்களுக்கு உதவுமாறு அவரிடம் கேளுங்கள். ஏனென்றால் அவர் இல்லாமல் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியாது. ஆமென். திரும்ப விழுந்தால் நீங்கள் எழுந்து திரும்பவும் முயற்சியுங்கள். மறுபடியும் விழுந்தால் நீங்கள் எழுந்து திரும்பவும் முயற்சியுங்கள். உங்கள் உள்ளத்தின் நேர்மையை கடவுள் காணும்போது அவர் உங்களுக்கு உதவுவார். ஆக குறை கூறுகிறவர்களாக இருந்ததை கர்த்தர் காண்பித்தார். மக்களை குறித்து குறை கூறும் வகையில் பேசியதற்கு எல்லோரிடமும் அல்ல, ஆனால் பாருங்கள், நமக்கென்று இருக்கிற சில ஜனங்களிடம் ஒரு மாதிரி கொட்டி விடுகிறோம். ஆகவே நான் கொஞ்சம் அதிகமாகவே கொட்டிவிட்டேன். மேலும் இந்த உரையாடல்களுக்குள் இழுக்கப்படலாம். நீங்கள் அங்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அதற்குள் இழுக்கப்படலாம். எனவே சில நல்ல மாற்றங்களை நான் செய்து கொண்டிருந்தேன் என்று ஏற்றுக்கொள்கிறேன். அதன் பிறகு 2 நாட்களுக்கு முன் பொறுமை இல்லாதவளாக இருந்ததால் கண்டிக்கப்பட்டேன். அதற்கு நான் இயேசுவே. எனவே அது எப்பொழுதுமே ஒருவேளை என்னுடைய முதலாவது தவறு. நான் விரும்புகிற வேகத்தில் ஜனங்கள் நகர வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னவென்றால் சும்மா மூக்க நுழைக்கிறவங்கள
தாங்கவே முடியாது. தெரியுமா? அவர்கள் தொடர்ந்து செல்ல நீங்கள் எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறீர்கள். நான் நான் கடவுளோடு எப்பொழுதும் பொறுமையற்றவளாக இருந்ததில்லை. ஏனென்றால் அவருடைய நேரம் சரியானது என்று கற்றுக்கொண்டேன். ஆனால் அதன் மக்கள் ஜனங்களே இல்லை என்றால் நாம் சிறப்பாக செய்வோம் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? ஜான் ஆட்பெர்க், நீங்கள் அதிகமாக என்னைப் போல இருந்தால் உங்களை நான் அதிகமாக விரும்புவேன் என்ற புத்தகத்தை எழுதினார். நாம் ஜனங்களோடு பொறுமையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மற்ற ஜனங்கள் நம்மோடு சமாளிக்க வேண்டிய நம்முடைய சொந்த அடக்குமுறை குறைகளின் சுமையை கருத்தில் வைத்து அவர்களுடைய குறைபாடுகள் மற்றும் பலவீனங்களில் பொறுமையாக இருக்க வேண்டும். சில விஷயங்களில் நான் பொறுமை இழக்கிறேன். நேற்றைய தினத்தில் நான் எழுதிய புத்தகத்தின் திருத்தங்களை முடிக்க ஒரு அத்தியாயம் இன்னும் இருக்கையில் அதில் பதிப்பாசிரியர் ஈடுபட்டிருந்தார், வெளியீட்டாளர் ஈடுபட்டிருந்தார், நான் ஈடுபட்டிருந்தேன். அவர்கள் பார்த்து விட்டனர், கருத்துக்களை கொடுத்து விட்டனர். அதையெல்லாம் நான் சரி செய்து கொண்டிருந்தேன். இதுதான் இறுதியாக செய்கிற திருத்தங்கள். அதில் 25 அத்தியாயங்கள் இருக்கிறது. 24ஆம் அத்தியாயத்தை முடித்த போது என் வீட்டிற்கு ஒருவர் வருவதாய் இருந்ததால் கொஞ்ச நேரம் அதை நிறுத்த வேண்டியதாக இருந்தது. நான் திரும்பி போகும்போது என் திருத்தங்கள் எல்லாம் போய்விட்டது. இப்போது உங்களுக்கு தெரியும், அது உங்களை மிகவும் வேதனைக்குள்ளாக்குகிறது. நீங்கள் ஒரு எழுத்தாளராக இருந்தால், நான் தொழில்நுட்பங்களில் சிறந்தவள் அல்ல, அதை சரி செய்ய என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை என்பது உண்மையில் பயப்பட செய்கிறது. நான் யாரையாவது அழைக்க வேண்டும். நீங்கள் அழைக்கிற முதல் ஆள் உங்கள் வீடல்ல, உங்களுக்கு மட்டும்தான் அதை பற்றி ஏதாவது தெரியும். அதன் பிறகு நீங்கள் வேறு யாரையாவது அழைத்து அதன் என்று புலம்பி, பிறகு நேற்று என் சோதனையில் தோல்வியுற்றேன். எப்படியோ அது சரி செய்யப்பட்டது. என் மகன் ஒரு தொழில்நுட்ப வல்லுனர். அவன் வந்து அதை சரி செய்தான். நான் கேட்டேன், என்ன செய்தாய்? அவன் சொன்னான், நான் அதை உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அடுத்த முறை அது நடக்கும்போது என்னதான் அழைத்து சரி செய்ய சொல்வீங்க, நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஆக உங்களில் எத்தனை பேர் பொறுமை இழந்து போகிறீர்கள்? உங்களுக்கு தெரியும், எல்லாவற்றையும் வேகமாக கொடுக்கிற தொழில்நுட்பத்தை நாம் விரும்பவில்லையா? உங்களுக்கு தெரியுமா, நாம் ஒரு நல்ல செல்போன் டவர் இல்லாத ஒரு மண்டலத்தின் வழியாக 3 நிமிடங்கள் ஓட்ட வேண்டுமென்றால் நாம் பொறுமை அற்றவர்களாக முடியும். 2 அல்லது 3 நாட்களுக்கு நம் தொலைபேசிகள் நம்மிடம் இல்லை என்றால் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. உலகம் நின்று விடலாம். எனவே என்னிடமிருந்து வெளிவரும் அனைத்து விஷயங்களும் சரியானவை அல்ல. ஆனால் கர்த்தர் தொடர்ந்து என்னை கையாண்டு மாற வேண்டிய விஷயங்களை காண்பிக்க நான் விரும்புகிறேன். கிறிஸ்துவில் நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய காரியங்களில் இதுவும் ஒன்றாகும். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்று நீங்கள் அறியும் போது, மேலும் அவருடைய அன்பின் நிமித்தம் கர்த்தர் தான் இப்படிப்பட்ட காரியங்களை காட்டுகிறார் என்று அறிந்தால், வெளிப்படுத்துதல் மற்றும் எபிரேயரில் இப்படி சொல்கிறது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சிக்கிறார். ஆக நம்முடைய குறைகளை மாத்திரம் அவர் சொல்கிறார். வெளிப்படுத்துதல் சொல்கிறது, நம் மீதான அவருடைய அளவற்ற அன்பின் நிமித்தமாக. எப்போதாவது நான் நினைத்ததுண்டு, என்னை கொஞ்சம் கம்மியாக நேசிக்க முடியுமா? சிறிதளவு. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவில் யார் என்று உங்களுக்கு தெரிந்தால், கர்த்தர் அப்படி உங்களுக்கு காண்பிக்கும் போது நீங்கள் கண்டிக்கப்பட வேண்டியதில்லை. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஏனென்றால் உங்களை நேசிப்பதால் தான் அவர் இதை செய்கிறார். மேலும் அது உங்களுக்கு உதவ போகிறது. புரிகிறதா? நீங்கள் சந்தோஷமான அதிக சமாதானமுள்ள நபராக அது உங்களுக்கு உதவ போகிறது. ஆக உங்களுக்குள்ளிருந்து என்ன பாய்கிறது? சங்கீதம் 46:4-5. ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலேயே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். கர்த்தர் அவர் சபையின் மத்தியில் வாழ்கிறார். ஒவ்வொரு விசுவாசியின் மத்தியிலும் தனித்தனியாக வாழ்கிறார். இது முற்றிலும் கடந்து செல்கிறது. அதை பற்றி நான் யோசிக்கிறேன். அது உண்மை என்று எனக்கு தெரியும். ஆனால் அவர் நமக்குள் வாழ வந்திருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லும்போது அதன் அர்த்தத்தை முழுமையாக ஒருபோதும் அறிந்து கொள்ள முடியாது என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு புரிகிறதா? கர்த்தர் உங்களுக்குள் வாழ்கிறார். அவர் சீஷர்களுக்கு சொன்னார், நான் உங்களுக்கு வேறொரு தேற்றரவாளனை அனுப்பப் போகிறேன். அவர் உங்களோடு இருந்தார், ஆனால் இப்பொழுது உங்களுக்குள் இருப்பார்.
பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாழ்கிறார். கர்த்தர் எல்லா நேரமும் இந்த இடத்தில் நம்மோடு இருக்கின்றார். மேலும் ஒன்றும் அவரிடத்திலிருந்து மறைக்கப்படுவது இல்லை. அவர் எல்லா வார்த்தையையும் கேட்கிறார், எல்லா செய்கையையும் பார்க்கிறார். நமக்குள் நடக்கும் அனைத்தையும் அவர் கவனித்துக் கொண்டுதான் வருகிறார் என்பதை மனதில் வைத்துக் கொண்டால் ஒருவேளை கொஞ்சம் ஒழுங்காக நடந்து கொள்ள அது தூண்டலாம். அவர் நமக்குள்ளாக இருந்து ஊற்றப்பட வேண்டும். அப்படியானால் நாம் மகிழ்ச்சியாக்கப்படுகிறோம், நாம் மட்டுமல்ல மற்றவர்களும் கூட. எனவே தயவு செய்து நீங்கள் என்னை சுற்றியிருந்தால் என்னை மகிழ்விக்கவும். நன்றி. வெளிப்படுத்துதல் 22:1. பின்பு பளிங்கி போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது எனக்கு காண்பித்தான். எனவே நமக்கு என்ன வருகிறது என்பதை விட நம்மிலிருந்து என்ன வெளிப்படுகிறது என்பதை குறித்து அதிக கரிசனையாயிருக்க வேண்டும். இன்று நாம் பாடிய ஒரு பாடல், ஆசீர்வாதங்கள் பின்னால் நான் இல்லை, ஆனால் நீங்கள் என் வாழ்வில் வேண்டும். நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதை விட கடவுளுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாய் இருக்க அதிக கரிசனையாக இருக்க வேண்டும். நம்முடைய மனம் பெறுவதில் அல்ல, கொடுப்பதில் இருக்க வேண்டும். ஆமென். தேவாலயத்தில் யாரும் கிறிஸ்து அவர்களுக்காய் செய்திருக்கிறதை உண்மையாக புரிந்து கொண்டால் மற்றும் மக்களை குறித்து உண்மையில் அக்கறை காட்டுகிறவர்கள் என்றால் கொடுப்பதை பற்றி எப்போதுமே பேச வேண்டியதில்லை. பரவாயில்ல, நான் சொல்றத 3 பேர் மட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்களுக்கு மட்டும் இல்லை. யாராவது ஒருவர் கொடுப்பதை குறித்து உங்களுக்கு போதித்தால் நீங்கள் ஆர்ப்பரித்து கரம் தட்டி உற்சாகமாயிருங்கள். ஏனென்றால் நான் சொல்கிறேன், உங்களில் இருக்கிற பேராசை மற்றும் சுயநலம் உடைக்கப்படும் வரை மற்றவர்களுக்கு கொடுங்கள். உங்கள் சித்தத்தின் ஒரு செயலாக நீங்கள் தொடங்கி இருக்கலாம், ஆனால் நீங்கள் கொடுப்பதற்கு விரும்புகிறவர்களாகவும் கொடுப்பதற்கு இடங்களை தேடுகிற நிலைக்கு நீங்கள் வந்து விடுவீர்கள். எனவே நாம் ஊக்குவிக்க வேண்டும், எப்போதும் அல்ல. என்னை யாராவது ஊக்குவிக்க விரும்புகிறேன். ஆசீர்வாதங்களை கொடுப்பதில் கவனம் செலுத்துங்கள், ஆசீர்வதிக்கப்படுவதில் இல்லை. பணம் கொடுப்பதில், பணம் பெறுவதில் இல்லை. போற்றுவதில், யாரோ ஒருவர் உங்களை போற்றுவதில் இல்லை. ஆமென். ஆதியாகமம் 26:15. அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். நாங்கள் குப்பை என்று அழைக்கப் போகிறோம். உலகத்தை நம்முடைய வாழ்க்கையை விட்டு வெளியே தள்ளி கர்த்தரால் நிரம்பி இருக்கும்போது ஆத்மீகமான வழியில் திடமாய் நிற்கிறோம். சத்ரு தொடர்ந்து நம்முடைய கிணறுகளில் குப்பைகளை எறிய முயற்சிக்கிறான். உங்கள் கிணறுகளை நிறுத்துவதென்றால் நிச்சயமான தோல்வி. இஸ்ரவேலரும் அவருடைய எதிரிகளின் கிணறுகளை நிறுத்த முயற்சித்தனர். அவர்களுடைய எதிர்காலம் மட்டும் கிணறுகளை நிறுத்த முயற்சிக்கவில்லை, அவர்களும் அவர்களுடைய எதிரிகளின் கிணறுகளை நிறுத்த முயற்சித்தனர். ஏனென்றால் நிச்சய தோல்வி என்று அர்த்தம். எனவே முதலாவது உண்மையில் அவர்களுடைய கிணறுகளிலும் கற்களை எறிந்தனர். மேலும் சில நேரங்களில் அதிலிருந்து எதுவும் வளராதபடி அவர்கள் தங்கள் நிலத்தை கற்களால் மூடிவிடுவார்கள். பழைய ஏற்பாட்டில் சாகும் வரை கல்லெறிந்து கொள்வது ஜனங்களை கொல்லும் ஒரு வழியாகும். ஆக சாத்தான் நம்முடைய கிணறுகளில் எரிய முயற்சிக்கும் கற்களை குறித்து நாம் பேசப்போகிறோம். முதலாவதாக நாம் பேசப்போவது என்னவென்றால் கீழ்ப்படியாமையின் கல்லை குறித்து. கீழ்ப்படியாமை. இப்போது உங்களுக்கு இது தேவையில்லை என்று எனக்கு தெரியும், ஆனால் ஒருவேளை இந்த நல்ல வார்த்தை குறித்து யாருக்காவது சொல்லலாம். நாளைக்குரிய வார்த்தை உங்கள் யாருக்கும் தேவையில்லை என்று எனக்கு தெரியும். அது இதை குறித்து என்று ஒருவேளை சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு தேவையில்லை என்று நீங்கள் நினைப்பதால் சுயநலத்தை குறித்து கற்பிக்கப் போகிறேன். ஏனென்றால் நீங்கள் ஒரே நேரத்தில் மகிழ்ச்சியாகவும் சுயநலமாகவும் இருக்க முடியாது. எனவே நீங்கள் அறிந்த சுயநல கிறிஸ்தவனை கண்டுபிடியுங்கள், அவர்களை உங்களோடு அழைத்து வாருங்கள். இதோ இருக்கிறது.
சத்ரு நாம் கீழ்ப்படியாதவர்களாக இருக்க செய்கிறான். கீழ்ப்படிதல் இல்லாமல் நதி பாய முடியாது. ஒன்று சொல்கிறேன், இது உலக வரலாற்றில் இந்த நேரத்தில் நாம் கேட்க வேண்டிய மிக முக்கியமான செய்திகளில் ஒன்று. நாம் ஒரு இருண்ட இன்னும் அதிகமாக இருட்டாகும் இடத்தில் வாழ்கிறோம். அது இருட்டாவதற்கான ஒரு காரணம், அதிகமான கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வெளிச்சத்தை குறைத்து வைத்திருக்கின்றார்கள். ஒளியேற்றப்பட்டிருந்தால், ஒருவேளை ஒளியேற்றப்பட்டிருந்தால், ஆமென். ஏசாயா 48:18, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். விரிவாக்க வேதம் சொல்கிறது, நீங்கள் என்னுடைய கட்டளைகளுக்கு செவிசாய்த்தீர்களானால் உங்களுடைய சமாதானமும் செழிப்பும் பாய்ந்தோடுகிற நதியைப் போல இருந்திருக்கும். கேட்குறீங்களா? நீங்கள் என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படைந்திருந்தால் உங்களுடைய சமாதானமும் செழிப்பும் பாய்ந்தோடுகிற நதியைப் போல இருந்திருக்குமாம். நீதிமொழிகளின் எல்லா 31 அதிகாரங்களை குறித்தும் நான் ஒரு புத்தகத்தை எழுதிய பிறகு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் அது எனக்குள்ளாக அஸ்திபாரப்பட்டு விட்டது. வேதம் நமக்கு உண்மையாய் கொடுக்கிற வார்த்தை துவக்கம் முதல் முடிவு வரை. நான் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள், அப்போது உங்களுக்கு சிறந்த வாழ்க்கை இருக்கும். மூடனை போன்று இருந்து நான் சொல்வதை செய்யாமல் இருந்தால் பாவம் கொண்டு வரக்கூடிய எல்லா விதமான துன்பமும் நீங்கள் பெறுவீர்கள். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். நான் உங்களை கேட்கிறேன், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை பற்றி சிந்திக்க நான் மன்றாடுகிறேன். உணர்ச்சி வசப்பட்டு செயல்படாதீர்கள். மற்ற எல்லாரையும் செய்வதை பார்த்து அதை செய்யாதீர்கள். உங்கள் இதயத்தை தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுங்கள். உண்மையிலேயே நீங்கள் ஒரு கிறிஸ்தவரைப் போல வாழ முயற்சிக்கும் ஒரே ஆள் நீங்கள் என்று நீங்கள் அறிந்தால், மேலும் சில நேரங்களில் நீங்கள் உண்மையிலேயே ஒரு கிறிஸ்தவராக நடந்து கொண்டால், நிறைய கிறிஸ்தவர்களே உங்கள் ஐக்கியத்தில் இருந்து விலகி போகலாம். நம் நண்பர்களை வைத்துக்கொள்ள நம்மில் எத்தனை பேர் விட்டுக் கொடுக்கிறோம்? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களுக்கு உண்மை தெரிய வேண்டும் என்றால் எப்படியும் உங்களை குறித்து அவ்வளவு கவலைப்படுவதில்லை. எத்தனை மக்கள் இருக்க முற்பட்டு தங்கள் முழு வாழ்க்கையையும் அழித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் நேசிக்கிற ஒருவரை தங்கள் வாழ்க்கையில் வைத்துக் கொள்ள முயற்சித்து, ஆனால் அந்த நபர் உங்களை கட்டுப்படுத்தி கையாண்டு ஒரு இக்கட்டான நிலை வரும்போது உங்களுக்கு உண்மையாக அவர்கள் தேவை. ஆனால் அவர்கள் எப்படியும் இருக்கப் போவதில்லை. கடவுளை பின்பற்றி அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மேலும் அவர் ஒரு சகோதரனை விட நெருக்கமாய் இருப்பார். கீழ்ப்படிதல் சமாதானத்தின் ஆறுகளையும் நீதியின் அலைகளையும் கொண்டு வருகிறது. நாம் கீழ்ப்படிந்திருக்கும் போது கர்த்தர் நம்முடைய எதிரிகளை தோற்கடிப்பார். உங்களுக்கு தெரியும், நாம் வேதத்தை மேற்கோள் காட்டுகிறோம். யாக்கோபு 4:7 என்ன சொல்கிறது என்றால், பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். அது மாத்திரம் சொல்லவில்லை, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று கூறுகிறது. நாம் முதலாவது நம்மை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை என்றால் பிசாசை எதிர்த்து நிற்கிற ஆவிக்குரிய வல்லமை நமக்கு இருப்பதில்லை. அங்கிருந்துதான் உங்கள் வல்லமை வருகிறது. எனக்கு இந்த செய்தி பிடித்திருக்கிறது. உங்களுக்கு இந்த செய்தி பிடிக்குமா? யாத்ராகமம் 23:22, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். வாவ்! கர்த்தர் என் எதிரிகளுக்கு எதிரியாக இருக்கவே நான் விரும்புகிறேன். நாம் கீழ்ப்படிந்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இல்லை என்றால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல. தெரிந்து கொள்ளுங்கள் ஜனங்களே, இன்றைக்கு சொல்லுங்கள், புதிய உடன்படிக்கைப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார், கர்த்தர் உங்களை சபிக்க மாட்டார். அவர் அப்படிப்பட்ட தேவன் இல்லை. ஒன்று தெரியுமா? கர்த்தர் நம்மை சபிப்பதில்லை, நாமே அதை செய்து கொள்கிறோம். அவர் சொன்னார், உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும்
சாபத்தையும் வைக்கிறேன். நான் சொல்வதை நீங்கள் செய்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், செய்யவில்லை என்றால் சபிக்கப்படுவீர்கள். ஆனால் அவர் உங்களை சபிக்கிறார் என்று ஒருபோதும் சொல்லவில்லை. அது நம்முடைய தேர்வு, நாம் நம்மீது கொண்டு வருகிறோம். உங்களுக்கு நடக்கும் ஒவ்வொரு மோசமான விஷயம் அல்லது உங்களுக்கு இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் உங்கள் தவறுதான் என்று நான் சொல்லவில்லை. நான் அதை சொல்லவே இல்லை. பிசாசு உயிரோடு மற்றும் நன்றாக பூமியில் இருக்கிறான். காரியங்கள் நடக்கிறது. நாம் கீழ்ப்படிந்தால் பாக்கியவான்கள், கீழ்ப்படியாவிட்டால் நாம் ஆசீர்வதிக்கப்பட மாட்டோம். உங்களுக்கே தெரியும் என்று ஜனங்கள் சொல்வார்கள், புதிய உடன்படிக்கையின் கீழ் தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார் என்று. தேவன் உங்களை சபிக்க மாட்டார். அவர் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. ஆம், ஏன் தெரியுமா? தேவன் எப்படியும் நம்மை சபிக்க மாட்டார். அதை நாமே செய்கிறோம். அவர் சொல்கிறார், இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். என்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் வழியை விட்டு விலகினால் சாபமும் வரும் என்று அவர் சொல்கின்றார். உங்களுக்கு நடக்கும் ஒவ்வொரு கெட்ட காரியமும், உங்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு சின்ன பிரச்சனையும் உங்கள் தவறு என்று சொல்லவில்லை. நான் சொல்வது அதுவல்ல. பூமியில் பிசாசு நன்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். விஷயங்கள் நடக்கின்றன. ஏதோ ஒன்று நடக்கிறது. இன்று காலை 6 பாகை புனித லூயிஸ், மணி 6. உலகில் ஒன்று வேலை செய்யக்கூடாது என்று முடிவு செய்தது. நான் நகரத்தை விட்டு வெளியேற தயாராகிறேன். நான் ஏதோ ஒரு தவறு செய்திருக்கிறேன் என்ற அர்த்தமல்ல. இப்போது என் உலை வேலை செய்யவில்லை. ஆண்டின் குளிர்காலத்தில் பிசாசு என்னை மோசமாக்க முயற்சிக்கிறான் என்ற அர்த்தம். நான் ஒரு மாநாட்டிற்கு போக தயாராகும் போது, ஆனால் அவன் என்னை ஜெயிக்கவே முடியாது. ஆஹா, எனக்கு ஒரு போர் திட்டம் இருந்தது. நான் என் மென்மையான வீட்டுடுப்பில் இருந்தேன். என் வெப்பமூட்டும் திண்டுகளை சூடாக்கினேன். என் மெய்யில் சூடேற்றும் சாதனம் இருந்தது. நான் அதை ஏக்கினேன். தீமூட்டும் இடத்தை ஏக்கினேன். என் நேரம் தேவனுடன் இருந்தது. நான் இருக்கக்கூடிய அளவு வசதியாக இருந்தது. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ தவறு இருப்பதாக உங்களுக்கு தெரிய வரும்போது காரியம் நடந்திருக்கிறது, ஆனால் அதில் வித்தியாசம் தெரிகிறது. உங்களுக்கு தெரியும் இது அது என்று. அநேக தேவனை நம்புவது குறித்த அனைத்து விசுவாச போதனைகளையும் பிரசங்கங்களையும் நான் கேட்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நான் இறுதியாக அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நான் கடைசியாக இறங்கி வந்து, உங்களுக்கு இது தெரியுமா ஆண்டவரே, இது எனக்கு கிரியை நடப்பிக்கவில்லை, இதில் என்ன தவறு இருக்கிறது, என்ன தவறு என்று தேவனிடம் கேட்க உங்களுக்கு தைரியம் தருகிறேன். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். புரிந்ததா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் செய்த தவறு என்ன? அவர் என்னிடம் சொன்னது தெரியுமா? அவர் சொன்னார், ஆம், நீ சுயநலவாதி. உன் வாழ்க்கை உன்னை சுற்றியே இருக்கிறது. உன் ஜெபங்கள் அனைத்தும் உன்னை குறித்தே இருக்கிறது. உன்னால் எதை பெற முடியும் என்று கேட்டார். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். எசாயா 1:19. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு நேரம் ஆறுகள் பாய்ந்தோடியது. அடுத்த கணம் அவை கிணற்றோடு நின்று விட்டது. என்ன நடந்தது? அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள். அவ்வளவுதான். ஆதாமும் ஏவாளும் தங்களை விடுவித்துக் கொண்டார்கள். தேவன் அளித்த வாழ்க்கையை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். தேவனுடன் சந்தோஷமாக இருந்தார்கள். ஒருவருக்கொரு மகிழ்ந்திருந்தார்கள். படையாற்றல் பாய்ந்து கொண்டிருந்தது. ஆதாம் எல்லா விலங்குகளுக்கும் பெயரிட்டான். உங்களுக்கு தெரியும், நியாயமான பில்லியன் குறைபாடுகள். அவர் அதை எப்படி இழுத்தார் என்று எனக்கு தெரியவில்லை. அதாவது அந்த வார்த்தை அழகாக இருந்தது. ஆதாம் சகலவித மிருகங்களுக்கும் பெயரிட்டான். தெரியுமா? நல்லது, 3க்கும் 4க்கும் மேற்பட்டவை இருந்தன. அவர்கள் அதிகாரத்தோடு இருந்தார்கள். பூமியில் உள்ள எல்லாவற்றின் மேலும் அவர் அதிகாரம் கொடுத்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். ஏன் செய்யக்கூடாது என்று அவர் சொன்னதன் காரணம் ஒன்று. அதை நாம் எப்போதும் செய்ய விரும்பும் விஷயமா? ஏனென்றால் சத்ரு செயல்படும் வழி அது. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க
விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று அவர் சொன்னார். தேவன் மிகவும் நல்லவர். தீமை என்னவென்று கூட மனிதன் அறிவதற்கு அவர் விரும்பவே இல்லை. அவர்கள் ஜீவ விருட்சக்கனியை புசிக்க வேண்டும் என்றும் அந்த ஜீவன் அவர்களிடமிருந்தும் அவர்களின் மூலமாகவும் ஓடட்டும் என்றும் அவர் விரும்பினார். பிசாசு, உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிசாசு உண்மை என்று தெரியும்? அவன் ஒரு சூனியக்கார பாத்திரம் அல்ல. ஆதியாகமம் 2:25 ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஆனால் ஆதியாகமம் 3 முதல் 10 வசனங்கள், நீங்கள் 10 வசனங்கள் கவனம் செலுத்த முடியுமா? தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. ஒரு ஸ்திரீயை நோக்கி, பிசாசு உங்களுடன் பேச மாட்டான் என்று நினைக்க வேண்டாம், அவனால் முடியும். நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் திருப்பி அவனிடம் எப்படி பேசுவது என்பதை கற்றுக்கொள்வதுதான். நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. அவன் எப்படி அந்த ஸ்திரீயை எப்படி திருப்பி விட்டான் என்று பாருங்கள். நீங்கள் உண்மையில் எதையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, இது சரிதானா? ஏவாளுக்கு திருப்பம் இங்கே உண்டானது. பின்னர் ஆதாம் எஞ்சி அனைவருக்கும் திருப்பமுனையாக அமைந்தான். நீங்கள் பொய் சொல்கிறீர்கள், அது தேவன் சொன்னதல்ல. தேவன் சொன்னார் நீங்கள் அதிலிருந்து புசிக்க வேண்டாம் என்று. தேவனுக்கு தெரியும். என்ன தெரியும்? பிசாசு தேவனை தவறாக சித்தரிக்க விரும்புகிறவன் என்று. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. ஓ, தேவன் என்னிடமிருந்து ஏதோ ஒன்றை தடுத்து நிறுத்துகிறார். அவன் புசிக்க பரிந்துரைக்கின்றார். அவன் எனக்கு உண்டாகவிருக்கிற நன்மையை தடுக்க முயற்சிக்கிறார். நான் அவரை போல் மாறிவிடுவேன். இப்படித்தான் லூசிபர் சிக்கலில் சிக்க வைப்பான். நெருக்கங்களை கொண்டு வருவான். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். இப்போது சில காரியங்களை நேராக கவனிப்போம். இந்த முழு விஷயத்திற்கும் குற்றம் சாட்டப்படுகிறவள் ஏவாள். ஆனால் ஆதாம் வீட்டின் தலைவன் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்பலாமா? தேவன் சொன்னதை அவன் அறிந்தவன். நீ இதை செய்யக்கூடாது, நீ சீக்கிரத்தில் மனம் மாறு. தேவன் நிச்சயமாக புசிக்க வேண்டாம் என்று சொன்னதால் நான் நிச்சயமாக அதை புசிக்க மாட்டேன் என்று அவன் உடனே சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அவனும் அதை எடுத்து புசித்தான். நான் வேற எதுவும் சொல்ல விரும்பலப்பா. வீட்டின் தலைவராக இருக்க ஒருவரை நீங்கள் விரும்பும்போது நீங்கள் அவர்களாக இருக்க விரும்பக்கூடாது. அதன் பின்னர் பொறுப்பென்று வரும்போது அதற்கு நீங்கள் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் வராது. நான் தொடர்கிறேன். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கட்சிகளை உண்டு பண்ணினார்கள். தங்கள் பாவத்தை மறைக்க முயற்சி செய்ய தொடங்கினார்கள். ஆமாம், எனக்கு இங்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், உங்களுக்காக பிரசங்கிக்கிறேன். தோட்டத்தில் உலவும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அதனால் வேதம் சொல்கிறது, செய்ய வேண்டாம் என்று தேவன் சொன்னதை நாம் செய்யும் போது தேவனிடமிருந்து ஒளிந்து கொள்ள தொடங்குகிறோம். நாம் பயப்படுகிறோம். பயம் நம் வாழ்க்கையை ஆளுகிறது. யோனா தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை.
அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் என்று விலகி தர்ஷீஸுக்கு ஓடி போகும்படி எழுந்து, நீங்கள் வரைபடத்தில் பார்த்தால் தேவன் அவரிடம் போக சொன்ன இடத்தின் சரியான எதிர் திசை அது. எத்தனை பேர் எனக்கு ஆச்சரியமாயிருக்கிறது, தேவன் போக சொன்னதற்கு நேர் எதிர் திசையில் செல்கிறீர்கள். இங்கே ஒருவரும் இல்லையா? நான் பந்தயம் கட்டுகிறேன். ஒருவேளை சபைக்கு வர துணியாத ஒரு சிலர் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்கள் பார்க்கிறீர்கள், தேடுகிறீர்கள். நான் இதை சரிபார்க்க வேண்டும் என்று நினைத்தீர்கள். நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் என்று விலகி தர்ஷீஸுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஸுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் என்று விலகும்படி அவர்களுடைய தர்ஷீஸுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனாலே கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. நான் உங்களுக்கு சொல்ல முடியும், இங்கு ஒரு சில நிமிடங்களில் யோனாவின் கிணறு உண்மையிலேயே காய்ந்து போனதை பார்க்கிறீர்கள். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார், ஒரு திமிங்கலம், ஒருவேளை அவனை விழுங்குவதற்காக. அவன் சொல்கிறான், எனக்கு இது பிடித்திருக்கிறது, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். சில நேரங்களில் நமக்கு ஏற்படும் நெருக்கங்கள் நமக்கு ஒரு பரிசு. புரிந்ததா? ஆம், அது நல்லது. உங்களில் எத்தனை பேர் தேவனை தேடி உங்கள் நெருக்கத்தின் மத்தியில் அவரோட ஐக்கியத்தில் இருக்கிறீர்கள்? ஆஹா, உங்கள் நெருக்கத்தில் உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியை உங்களில் எத்தனை பேர் கண்டிருக்கிறீர்கள்? கண்டிருக்கிறீர்களா? எனினும் அதை பிரசங்கிக்கவில்லை. யோனா சொல்கிறான், என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவரே எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றான். அவன் மனம் மாறத் தொடங்கினான். அங்கேயே அவன் மனம் திரும்ப முடிவு செய்தான். நடந்ததை கவனியுங்கள். தண்ணீர்கள் பிராணபரியந்தம் என்னை நெருக்கியது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. நீங்கள் எங்கிருந்தாலும் ஜெபிக்க முடியும் என்பதை இது நிரூபிக்கிறது. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். வாவ்! மனிதனே, நீ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம், ஏதோ ஒன்று விழுங்கி இருப்பதை போல உணரலாம், கடற்பாசி உங்கள் தலையை சுற்றி கொண்டிருப்பதை போல உணரலாம். ஆனால் நீங்கள் மனம் திரும்பினால் தேவன் உங்களை மீண்டும் உயர்த்துவார் அந்த குழியிலிருந்து. என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. பொய்யான மாயையை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவினில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. ஆனால் இந்த பகுதி எனக்கு பிடிக்கும். நீங்கள் அடுத்த வசனத்துக்கு சென்றால் 3ஆம் அதிகாரம் 1 வசனம் கூறுகிறது, கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, நீ எழுந்து மகாநகரமாகி நினிவேக்கு போ என்று சொன்னார். அது எனக்கு பிடித்த பகுதி. அவன் அந்த முழு மாற்றுப்பாதையும் தவிர்த்திருக்க முடியும். ஏனென்றால் தேவன் தனது மனதை மாற்ற மாட்டார், மேலும் அவர் உங்களுக்கு செய்ய சொன்னதிலிருந்து மனம் மாறவும் மாட்டார். ஆமென். இப்போது உங்கள் நல்ல வாழ்க்கை தடுக்கும் மற்றொரு விஷயம் இங்கே. கடந்த காலத்தில் வாழ்வது, பின்னானவைகளை விட வேண்டும். தேவன் சொல்கிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறேன். அவற்றை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள முடியாது என்பதல்ல, ஆனால் சில சமயம் உங்களுக்கு கடந்த காலங்களில் கிடைத்த பெரிய வெற்றிகளை கூட விட வேண்டும்.
அதற்கான காரணத்தை சொல்கிறேன். நீங்கள் அவைகளோடு தொடர்ந்து ஒட்டி கொண்டிருந்தால் தேவன் உங்களுக்காக இதைவிட வைத்துள்ள பெரிய ஆசீர்வாதங்களை உணர தவறி விடுவீர்கள். ஆமென். உங்களுக்கு நிகழ்ந்ததை நினைவில் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் வைத்திருக்கிறார் என்பதுதான். ஆனால் நீங்கள் கடந்த காலத்தை வெறித்து பார்க்க முடியாது. கடந்த கால பாவங்களை மறந்து விடுங்கள். கடந்த கால தவறுகளை மறந்து விடுங்கள். கடந்த காலங்களில் உங்களை துன்புறுத்தியவர்களை மறந்து விடுங்கள். உங்கள் கடந்த கால வெற்றிகளை எல்லாம் மறந்து விடுங்கள். நீங்கள் வாழ்ந்த பாவத்தின் வாழ்க்கையை மறந்து விடுங்கள். குறிப்பாக சொன்னால் அது நீங்கள் அனுபவித்த விஷயங்கள். நான் வெள்ளிக்கிழமை இரவு கிளப்பில் செய்ய பழகிய போது நினைவிருக்கிறது. இங்கே நான் உட்கார்ந்து கேட்கிறேன், அவன் சொல்வதை கேட்கிறேன். தொடர்ந்து 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 உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன். காலையில் நீங்கள் வைத்திருக்கும் மீதி நீங்கள் பயன்படுத்தியதை விட சிறப்பாக இருக்கும். உங்களில் சிலர் இதுவரை இயேசுவை விட்டு தொலைவில் சென்று விட்டீர்கள். நீங்கள் அதிகாலை எழுந்து இரண்டாம் முறையாக அவரிடம் திரும்புங்கள். ஆதியாகமம் 19, 17 மற்றும் 26. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சம பூமியில் எங்கும் நில்லாதே. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூள் ஆனாள் என்று சொல்லலாம். அவளுடைய கிணறு காங்கிரீட் போட்டு மூடப்பட்டது. நீங்கள் முன் செல்லும் போது மட்டுமே தேவநீதி உங்கள் வாழ்க்கையில் பாயும். நாம் திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் நம் தலையின் பின்புறத்தில் கண்கள் இருந்திருக்கும், நமக்கு இல்லை. புரிகிறதா? நீங்கள் நேராக முன்னோக்கி பார்க்க வேண்டும் என்பதால் உங்கள் கண்கள் தலைக்கு முற்பகுதியில் இருக்கிறது, வலப்புறமல்ல, இடப்புறமல்ல. குறிப்பாக உங்களுக்கு பின்னால் இல்லவே இல்லை. கவனிங்க. அவள் திரும்பி பார்த்தாள், ஏனென்றால் வாழ்க்கையில் அவளிடமிருந்த சில விஷயங்களை அவள் விட்டு விலக விரும்பவே இல்லை. இந்த அமர்வின் முடிவில் கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை நாம் ஜனங்களுக்கு வழங்கப் போகிறோம். நான் சொல்வதை கேளுங்கள். இயேசுவுக்கு ஊழியம் செய்ய நீங்கள் விட்டு விலக வேண்டிய விஷயங்களை குறித்து கவலைப்படவே வேண்டாம். நான் மிகவும் வேடிக்கையாக இருக்கிறேன். இல்லை, உங்களால் முடியாது. அந்த வேடிக்கை என்னவென்று உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், ஆனால் சந்தோஷம் என்னவென்று தெரியவில்லை. உங்களுக்கு தெரியாது. முழு சமாதானத்தோடு இரவில் படுத்து தூங்குவதன் அர்த்தம் என்னவென்று உங்களுக்கு தெரியவே இல்லை. மரணத்திற்கு பயப்பட வேண்டியதில்லை என்பதன் அர்த்தம் என்னவென்று உங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் நீங்கள் உண்மையில் அதை எதிர்நோக்கி இருக்கிறீர்கள். ஆமென். நீங்கள் சந்தோஷமாக இருப்பதாக நினைக்கலாம், ஆனால் இல்லை. அதை ஒப்பிட்டு பார்க்க உங்களிடம் எதுவும் இல்லை. நீங்கள் உண்மையிலேயே உங்கள் இருதயத்தை கிறிஸ்துவுக்கு திறந்து வைத்து அவரை உள்ளே வர அனுமதிக்கும் வரை உட்புறத்தை சுத்திகரிப்பதை விட வேறு எந்த விசேஷமும் இல்லை. நீங்கள் குளியல் தொட்டியில் அல்லது மழை குளியலுக்கு சென்று உங்கள் சரீரத்திலிருந்து அழுக்கை கழுவலாம், ஆனால் கிறிஸ்துவின் இரத்தத்தால் மட்டுமே உங்கள் ஆத்மாவின் அழுக்கை கழுவ முடியும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு நமக்காக மரித்தார். நன்றி இயேசுவே. நீங்கள் முன் செல்ல வேண்டும். நாம் பேச போகிற அடுத்த கல் வெறுப்பு, தீமை, கெட்ட எண்ணம், தப்பான ஆசைகள், விரோதம், பொறாமை குறித்து பார்ப்போம். வாவ். கெட்ட எண்ணம், பொறாமை, வெறுப்பு, மற்றவர்களிடம் தவறாக நடந்து கொள்வது, தப்பான ஆசைகள். நாம் இங்கே நெருக்கத்தில் சிக்க உள்ளோம். யோசேப்பின் சகோதரர்கள் அவனை வெற்றி கிணற்றில் வீசினார்கள், அதில் தண்ணீர் இல்லை. எரேமியா ஆதியாகமம் 37, 23, 24. யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பல வருண அங்கியை அவர்கள் கழற்றி அவர்கள் பொறாமைப்படுகிறார்கள். ஏனென்றால் அது அவனுடைய தகப்பன் அவனுக்கு செய்த விசேஷித்த அங்கி. அவன் குடும்பத்தின் செல்ல பிள்ளை, ஒரு வகையில் பிரியமானவன். அது இன்றும் தொடர்கிறது. சகோதர சகோதரிகள் குடும்பத்தின் பிள்ளைகளை பார்த்து பொறாமைப்படுவார்கள் என்று தெரியும். நாங்கள் அதை எங்கள் குடும்பத்தில் பார்த்திருக்கிறோம். நல்லது.
அவன் கேட்க மட்டும் எல்லாம் கொடுப்பாங்க. இப்போது அவர்கள் புத்திசாலி. அவர்கள் விரும்புவதை கேட்டு பெற்றுக்கொள்ள அவனை அனுப்புவார்கள். அவன் என் குழந்தை. அவனுக்கு 40 வயது, 6 அடி 5 அங்குலம். அவன் இன்னமும் அம்மா அம்மா என்று அழைத்துக்கொண்டு என்னை சுற்றி வருகிறான். நீங்கள் வழக்கமாக உங்கள் குழந்தைகளில் ஒன்றை மற்றவரை விட அதிகமாக நேசிக்கிறீர்கள் என்றல்ல, ஆனால் உங்கள் குழந்தை உங்கள் குழந்தைதான். நான் என்ன பேசுகிறேன் என்று இங்குள்ள எல்லோ பெற்றோருக்கும் புரிகிறதா? சரி. அவர்கள் அவனை அழைத்து சென்ற குழியில் எறிந்தார்கள். குழி காலியாக இருந்தது. அது ஒரு கிணறு. அதில் தண்ணீர் இல்லை. உங்களுக்கு தெரிகிறது, அவர்கள் வீட்டுக்கு சென்று யோசேப்பை துஷ்டமிருகங்கள் அவனை பட்சித்து போட்டதாக தங்கள் தகப்பனிடம் சொன்னபோது நான் கற்பனை செய்தேன். அவர்கள் தகப்பனிடம் திராட்சை ரசத்தை கண்டிருப்பார்கள். அவர்கள் எவ்வளவு மோசமாக காயப்படுத்தி இருப்பார்கள். பொறாமை, வெறுப்பு ஆகியவற்றால் அவர்கள் செய்த காரியத்தை யோசிக்கிற போது இரவில் நன்றாக தூங்கியிருப்பார்களா என்று கற்பனை செய்ய முடியவில்லை. யோசேப்பு சிறியவன் என்பதால் அவன் தகப்பன் அவனுக்கு செல்லம் கொடுத்து பிரியமானவனாக வைத்துக் கொண்டார். அவருக்கு ஒரு கனவு இருந்தது. உங்களுக்கும் கனவு இருக்கும். நீங்கள் சிறப்பாக செய்வதை விரும்பாத நபர்கள் இருப்பார்கள். புரிகிறதா? நீங்கள் இதைவிட சிறப்பாக செய்ய போகிறீர்கள் என்று நினைத்தால் அவர்கள் பொறாமைப்படுவார்கள். அவர்கள் தங்கள் வாழ்வில் எதையும் செய்ய விரும்பவில்லை. உங்களோடு ஒன்றை செய்ய விரும்பினால் அவர்களுக்கு பைத்தியம் பிடிக்கும். எனக்கு ஒரு கனவு இருந்தது. தேவன் என்னிடம் ஊழியத்தை குறித்து பேசிய பிறகு எனக்கு இருந்த ஒவ்வொரு நண்பரையும் இழந்து போனேன். ஜனங்கள் எப்போதும் உங்களோடு கனவு காண தயாராக இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு அநேகமாக கனவுகள், குற்ற உணர்வு, பிடிபடுவோம் என்ற பயம், அச்சம், வருத்தம் மற்றும் பல எதிர்மறை உணர்ச்சிகள் இருக்கும். வறண்ட கிணற்றில் யோசேப்பை வீசிய செயல் அவர்களை வறண்ட கிணறாக மாற்றியது. ஓ, அதை விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 7:9 வேதம் கூறுகிறது, அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். தேவனோ அவனோட கூட இருந்தார். ஆனால் தேவன், நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்தாலும் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராக இருப்பவன் யார்? அது எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்துமா என்று கேட்பீர்கள். உங்கள் சத்துருக்கள் மத்தியில் தேவன் உங்களை உயர்த்துவதை விட வேறு எந்த வேடிக்கையும் இருக்காது. அவர்கள் அருகில் நின்று அதை பார்ப்பார்கள். புரிந்து கொண்டீர்களா? நீங்கள் திரும்ப அவர்களோடு சேர முயற்சிக்க கூடாது. அவர்களுக்காக ஜெபியுங்கள், அவர்களை ஆசீர்வதியுங்கள், அவரே தேவன் என்று அறிவியுங்கள். அவர்கள் யோசேப்பிலிருந்து ஒரு அடிமையை உண்டாக்க முயற்சித்தார்கள். ஆனால் அவர்கள் செய்த பாவம் அவர்களையே அடிமையாக்கியது. எரேமியா 2:13 நான் மிக விரும்பும் ஒன்றை கூறுகிறது. என் ஜனங்கள் 2 தீமைகளை அல்லது 2 பாவங்களை செய்தார்கள். முதலாவது, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். இரண்டாவதாக, தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். நீங்கள் எப்போதாவது நன்கு தோண்டியிருக்கிறீர்களா? அது உங்கள் தலைக்கு மேல் போய்விட்டது. சரியா? நீங்கள் தாகமாக இருக்கிறீர்கள், வறண்டு இருக்கிறீர்கள், வாழ்க்கை சரிபடவில்லை. ஆனாலும் நீங்கள், நான் என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியும். நீங்கள் உங்கள் சொந்த கிணற்றை தோண்டுங்கள். எதற்கோ உழைக்கிறீர்கள், உழைத்த உழைப்பில் வெற்றியின் ஏணியில் ஏற முயற்சிக்கின்றீர்கள். பின்பு நீங்கள் மேலே ஏறி உங்கள் ஏணி தவறான கட்டிடத்திற்கு எதிராக சாய்ந்திருப்பதை பார்க்கிறீர்கள். எனவே நீங்கள் உங்கள் கிணற்றை தோண்டுங்கள், ஆனால் அதில் நீங்கள் விரும்புவது இன்னும் கிடைக்காது. உண்மையிலேயே நீங்கள் விரும்புவதை தேவனால் மட்டுமே கொடுக்க முடியும். உங்களில் சில திருமணமாகாத பெண்கள், நான் திருமணம் செஞ்சுக்கிட்டு இருந்தான்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு கணவன் கிடைக்க 24 மணி நேரமும் தேவனிடம் கெஞ்சுகிறீர்கள். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு சிலர் இங்கே இருக்கிறாங்க.
ஓ, நான் குழந்தைகளை பெற்றிருந்தால் எனக்கு ஒரு குழந்தையை தாரும் ஆண்டவரே. எனக்கு குழந்தைகள் வேண்டும், குழந்தைகள் வேண்டும். என் கர்ப்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நான் குழந்தையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அதை பெற்றதும் சுமார் 15 ஆண்டுகளிலேயே நீங்கள் ஓ ஆண்டவரே, இந்த பிள்ளைங்க தொல்லையிலேருந்து என்னை காப்பாத்துங்க. இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது.